இவர் என்ன தெரியும்? எல்லாத்துலேயும் அறவேக்காடு இல்லைங்க. கடவுள் பாதி நீங்க தப்பா நினைச்சிருந்தீங்க, அது மொத்தமே மிருகம் தான். நீங்க அது மாதிரி தப்பா நினைச்சீங்கன்னா அது யாரு என்ன பண்ண முடியும்? அவர் என்னைக்கு ஒரு நல்ல மனிதனாக நடந்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. கலைத்துறையில அற்புதமா பண்ணிருக்காங்க பாருங்க. இப்போ உங்க வீட்டில் ஒருத்தர் நல்லா பெயிண்ட் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா பெயிண்ட் அடிக்கிறார், அற்புதமா இருக்கு, அதுவும் லோ பட்ஜெட்ல அழகா பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது, அப்பா ஒரு சரியான பெயிண்டர்ப்பா, அதனால இந்த கிரகப்பிரவேசத்துக்கு சமையல் கான்ட்ராக்ட் இவர்கிட்டயே குத்துடலாம். ஏங்க சிரிக்கிறீங்க? ஏங்க அவர் நல்லா நடிக்கிறாருன்னா சினிமாவில் சான்ஸ் கொடுங்க, அவர் படத்தை போய் பாருங்க, அதுக்காக அவர்கிட்ட போயிட்டு நாட்டை கொடுக்குறேன்றீங்க. இது மாதிரி தான் இருக்குது. பெயிண்டர் கிட்ட போயிட்டு சமையலறை சாவி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நடிகர்கிட்ட போயிட்டு நான் நாடை ஆள்வதற்கு கொடுக்கின்றேன் அப்படின்னு. இவர் என்ன தெரியும்? எல்லாத்துலேயும் அறவேக்காடு. நான் சும்மா ஒன்றும் சொல்லலை. அரசியல்வாதிகள் படிக்காதவர்கள் அப்படின்னா ஏன் நமது முதலமைச்சர் படிக்கலையா? துணை முதலமைச்சர் படிக்கலையா? அவங்கெல்லாம் துணை முதலமைச்சர் லயோலா காலேஜில் படிச்சு டிகிரி வாங்கலையா? அன்பில் மகேஷ் அவர் படிக்கலையா? பிடிஆர் அமெரிக்காவில் போய் பஸ்ட் வந்துக்கிறாரு. அவங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியல. பாருங்க, சீட்டு கொடுத்த கட்சி அவங்கெல்லாம், நான் மற்ற கட்சியெல்லாம் கூட சொல்லலை, அவங்களெல்லாம் தெரியல. அரசியல்வாதிகள் படிக்காதவர்கள் அப்படின்னு சொல்றாரு. எதை படிக்கல? ஒருவேளை நான் அதை சொல்லவில்லை, தமிழ் இலக்கியங்களை அப்படின்னா ஏன் முதலமைச்சருக்கு தமிழ் இலக்கியம் தெரியாதா? துணை முதலமைச்சருக்கு தெரியாதா? இல்ல பிடிஆருக்கு தெரியாது, அவருக்கு தமிழே தெரியாது அப்படின்லாம் சொல்லாதீங்க. அவர் தான் ஒரு தடவை சொன்னார். அது ஒன்றும் இல்லை, அமெரிக்காவில் இருந்ததுனால மறந்து போச்சு. இங்க மதுரைக்கு வந்தப்போ எனக்கு அந்த மீட்டிங்ல சரியா பேச வரல, அதனால பேசாமலேயே நான் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் வந்துருச்சு. ஈவன் அந்த பட்ஜெட் படிக்கும் போது கூட ஏதோ 190 ஏதோ படிச்சுட்டாரு அவரு. அதனால தமிழ் இலக்கியங்கள் தெரியும் அவருக்கு, அந்த நம்பர் தான் சரியா தெரியல அப்படின்னு சொல்லணும். அது எதை படிக்கலன்னு அவர் சொல்றாரு. அப்ப அதுல இருந்தே தெரியுது இவரை வச்சே எல்லாத்தையும் அவர் எடை போடுறாரு அப்படின்னு. நான் படிக்கலையா, அப்ப உலகமே படிக்கல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. உலக நாயகன். அதான் நான் தக்கா, அப்ப உலகமே தக்கு அப்படின்ட்டு தக் லைஃப்.